நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர். படி வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. நீ ஒருவரே உயர்ந்தவர், நீ ஒருவரே கைவிடாதவர், ஒருவரே ஆச்சரியமான காரியத்தை செய்கிறவரப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. நீங்க பாடுங்க சத்தமாய். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சொல்லுங்கமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம்
உடையவரே, எல்லா முழங்கால்கள் முடங்கத்தக்கதான நாமம் உடையவரே. நீ ஒருவரே சகல ஆராதனைக்கு தகுதி உள்ளவர், நீ ஒருவரே சகல மகிமைக்கு பாத்திரர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நல்ல 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து கைகளை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் உயர்ந்திருப்பதாக, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே மேன்மை உள்ளவர், நீ ஒருவரே தகுதி உள்ளவர், நீ ஒருவரே ஒப்பற்றவர், நீ ஒருவரே நிகரில்லாதவர், நீ ஒருவரை போற்றப்படத்தக்கவர், நீ ஒருவரை உயர்த்தப்படத்தக்கவர், நீ ஒருவரை பெரியவர், நீ ஒருவரை சிறந்தவர். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையவும் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும் பாடுவோம் அல்லேலூயா. ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி சொல்லுதாமே, ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே சொல்லுதாமே, ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாருங்க. ஓ நீ நல்லவர், நீர் ஒருவரே கன மகிமைக்கு பாத்திரர். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோப்பா. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் நடுவில் கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுத்துவீராக. இந்த நாளில் கர்த்தர் என்ன நோக்கத்தோடு எங்களை ஒன்றிணைத்தீரோ, எந்த நோக்கத்தோடு எங்களை கொண்டு வந்தீரோ அது நிறைவேறட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவமாக்கு தருகிறோம். கர்த்தர் பேசுங்க, கர்த்தர் இடைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த ஆமேன் சொன்ன சிலருக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்குவதாக. இப்போ சொன்னவங்களுக்கும் தங்குவதாக. இப்போ சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னா என்ன அர்த்தம்? ஆனால் சொல்ல தான் மாட்டோம் இல்லையா? ஆமாம், நான் நல்ல ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னா ஆண்டவரே அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளிலும் விசேஷமாக உங்கள் மத்தியில் இருக்க கிருபை செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 நாம் இன்றைக்கு சற்று தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதிய முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரத்துடைய 9, 10 இப்படி சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசிக்கலாமா? எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய்.
எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் எந்த மனித இதயத்திலும் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட மகத்துவங்களை தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் நல்ல வார்த்தை, நீங்க சத்தமாய் சொல்லலாம், தப்பே கிடையாது. அல்லேலூயா என்பது நல்ல வார்த்தை, நீங்க சத்தமா சொல்லலாம், தப்பே கிடையாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிப்பீர்கள் என்கிற தலைப்பில் ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிப்பீர்கள். பாருங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிற தலைப்பில் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பேசும்படிக்கு சொன்ன வார்த்தைகளை வேகமாக உங்கள் மத்தியில் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் பாருங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லையா, அவைகள் எந்த மனித இதயத்திலும் தோன்றவில்லை. அப்படிப்பட்ட மகத்துவங்களை கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான உடைய காரியங்கள் மிகவும் ஆச்சரியமானது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நீங்கள் அறிக்கை செய்கிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நான் ஒரே ஒரு சாட்சியை வேகமாய் பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தைக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா ஆடு வளர்த்தாங்க. அந்த ஆடு குட்டி போட வேண்டிய நேரத்தில் அந்த ஆட்டு கழுத்தில் ஒரு கட்டி அந்த ஆடு மரிக்கிற தருவாயில் வாயிலேருந்து ஒரு மாதிரி எச்சியெல்லாம் வளைஞ்சிருக்கும் போது அந்த அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் ஆடு கழுத்தில் கட்டி இருக்கு பாஸ்டர், அது குட்டி போடணும், குட்டி போடலை, ஒன்றும் சாப்பிட மாட்டேங்குது, தண்ணி குடிக்க மாட்டேங்குது, செத்து போயிடும் போல தோணுது பாஸ்டர், நீங்கள் ஜெபிக்கலாமா? நான் சொன்னேன், நான் ஊரில் இல்லை, நீங்கள் ஸ்பீக்கரில் போடுங்க ஃபோனை, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். உங்கள் ஊரில் ஆட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா தெரியாது, எங்கள் ஊரில் ஆட்டுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம், ஆளுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு விட்டுட்டேன். மறுநாள் அந்த அம்மா எனக்கு கால் பண்ணாங்க, பாஸ்டர் ஆட்டு கழுத்தில் இருந்த கட்டியை காணலை பாஸ்டர், கட்டி கரைஞ்சிட்டு ஆடு நல்லா இருக்குது. மறுநாள் கால் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் ஆடு குட்டி போட்டுருச்சு, தண்ணி குடிக்குது, சாப்பாடு சாப்பிடுது அப்படின்னா. ஆமாம், நீங்கள் கைகளை உயர்த்தி எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துனீங்களோ கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஏன்னா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ நான் இந்த சாட்சியை பகிர்ந்துட்டு அவங்களுக்காக ஜபிச்சிருப்பேன் அந்த வீடியோவில். அப்போ சொன்னேன், ஒரு ஆட்டுக்கே கர்த்தர் இப்படி செய்கிறாருன்னா ஆண்டவருடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். ஆகவே எந்த இடத்துல வியாதி இருக்குதோ கையை வச்சுக்கோங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிற சொல்லி ஜெபம் பண்ணி அந்த வீடியோ அப்படி முடிஞ்சிருக்கும். எனக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணாங்க, பாஸ்டர் நான் ஒரு சாட்சி நான் சொல்லுவேன், நீங்கள் எங்கே போனாலும் அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளணும் பாஸ்டர். கேட்டுக்கொண்டாங்க. சொல்லுங்க சிஸ்டர். அவங்க சொன்னாங்க, சமீபத்தில் எனக்கு கண்ணில் ஒரு பெரிய கட்டி, அந்த கட்டி பயங்கரமான வலியும், கண் எனக்கு சரியாக பார்க்க முடியாமல் கண்ணை உறுத்திட்டு பயங்கரமாக இருக்கும். நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த கட்டியை எடுக்கணும்னு சொல்லி எனக்கு ஆப்ரேஷனுக்காக டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாம் எனக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் ஆப்ரேஷனுக்கு போகணுன்னு இருக்கும்போது நான் தற்செயலாக அவங்க வீடியோலாம் பார்க்கும்போது விண்ணப்பத்தை கேட்ப ஒரே பாட்டு பார்த்தேன். அதில் நீங்கள் ஒரு சாட்சி சொன்னீங்க, ஒரு ஆட்டுக்கே கர்த்தர் இப்படி செஞ்சார்னா ஆண்டோடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அப்படி சொல்லி ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர். நீங்க வியாதி இடத்துல கையை வைக்க சொன்னீங்க, நான் கையை வச்சேன். நீங்க ஜெபிக்கும் போது நானும் கூடவே சேர்ந்து ஜெபம் பண்ணேன். நீங்க ஜெபித்து முடிக்கும் போது ஆமேன்னு சொல்லி நான் கையை எடுக்கும் போது என் கண்ணில் இருந்த கட்டியை காணல பாஸ்டர் அப்படின்னாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. மறுபடியும் சொல்றேன், இதுக்கு சிமியோனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, ஆபரேஷனே இல்லாம கர்த்தனுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றல. அப்படிப்பட்ட மகத்துவத்தை தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பாருங்க, ஆதாமை படைப்பதற்கு முன்பதாக சிருஷ்டிப்பில் வெளியேற பெற்ற சிருஷ்டிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய படைப்பு தான். மற்ற எல்லாவற்றையும் வார்த்தையினால உருவாக்கின ஆண்டவர் மனிதனை மாத்திரம் தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி அவர் தன்னை போலவே தன் சுவாசத்தை கொடுத்து மனிதனை உருவாக்கினார் இல்லையா? ஆண்டவர் ஒருவேளை நான் மனிதனை விசேஷமாய் படைத்திருக்கிறேனே, அவன் என் சாயலாக இருக்கிறானே, என் சுவாசத்தையே கொடுத்து உருவாக்குறேன்னு சொல்லிட்டு இவனை முதலாவது படைக்கணும்னு சொல்லி முதல் நாள் உண்டாக்குனா என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆதியாகமம் 1, 2,
2:3 வாசிக்க பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருளிருந்தது. தேவ ஆவியான ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். 3ஆம் வசனம், வெளிச்சம் உண்டாக கடவுது. அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடியே ஆதாம் படைக்கப்பட்டிருந்தா என்னவா இருக்கும்? ஐயோ ஆதாமுக்கு இருட்டா இருக்குது, வெளிச்சம் உண்டாக கடவுது. ஐயோ ஆதாமுக்கு தாகமா இருக்குது, தண்ணீர் பிரிக்க கடவுது. ஐயோ ஆதாமுக்கு பசியா இருக்குது, பழங்கள் உண்டாக. அந்த படைப்பு நல்லா இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆதாமை படைப்பதற்கு முன்பதாக ஆதாமுக்கு தேவையான சகலத்தையும் ஆயத்தம் பண்ணின பிறகுதான் கர்த்தர் ஆதாமை படைத்திருப்பாரானால், இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை உருவாக்கும் முன்னமே, நீங்கள் தாயின் கருவிலே தோன்றும் முன்னமே உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க 2 கையை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளுக்காக நன்றி. ஆண்டவரே நாங்கள் தோன்றும் முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்னமே எங்களுக்கானவைகளை முன்குறித்து வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்ம ஊர்ல 2 வகையான ட்ரெஸ் இருக்கு பாருங்க. ஒன்று தச்சதை வாங்குறது, இன்னொன்று வாங்கி தைக்கிறது. வாங்கி தைக்கிறதுக்கு பேரு மெட்டீரியல் இல்லையா? தச்சதை வாங்குறதுக்கு பேரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பரவாயில்ல, அதுக்கு என்ன பேரு? ரெடிமேட். ரெடிமேடுனா அது ஏற்கனவே நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி தச்சு அளவு இருக்கு, வாங்கின உடனே பயன்படுத்தலாம், அப்படித்தானே? இந்த ரெடிமேட் அப்படின்னா அது ஏற்கனவே நமக்காக, நம்ம சைஸுக்காக நமக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை உங்கள் கண்கள் இதுவரைக்கும் கண்டதில்லை, உங்கள் காதுகள் இதுவரைக்கும் கேட்டதில்லை. அப்போ இதற்கு முன்பதாக நடந்த அற்புதம் எல்லாம் அற்புதம் தான். இதற்கு முன்பாக கர்த்தர் செய்த காரியம் எல்லாம் அது மகத்துவமான காரியம் தான். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த காரியங்கள் அது ஆச்சரியமானதுதான், அளவிட முடியாதவைகள் தான். அப்போ இதுக்கு அப்புறம் செய்ய போவது இதற்கு முன்பு கண்டிராதது, இதற்கு பிறகு நடக்க போவது இதற்கு முன்பதாக கேட்டிராதது, இதற்கு பிறகு நடக்க போவது இதுவரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில அனுபவித்திராதது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்கள் கண்கள் காணாது. நான் இப்படி சொல்றேன், சில அற்புதங்களை காண விரும்புறோம், பார்க்க முடியல. சில அற்புதங்களை சாட்சியா சொல்ல விரும்புறோம், சொல்ல முடியல. சில நன்மைகள் கிடைத்தா நலமா இருக்கும் என்று ஏங்குகிறோம், அது நடக்கலன்னு ஏங்குறீங்க பாருங்க. கர்த்தர் அவைகளை ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் கண்கள் காணாதவைகள் உங்கள் கண்கள் பார்க்க போகிறது, உங்கள் காதுகள் கேளாதவைகள் உங்கள் காதுகள் கேட்க போகிறது, உங்கள் இருதயத்தில் அனுபவித்திராத காரியங்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். விசுவாசிச்சா மட்டும் நல்ல ஒரு ஆமென் சொன்னா போதும். அப்ப கர்த்தர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சில இடங்களுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போகும்போது சில அம்மாமார் ரொம்ப கண்ணீரோடு ஜெபிக்க வருவாங்க. பாஸ்டர் என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்ன காரியம் சொல்லுங்கம்மா. என் மகளுக்கு 32 வயசாகுது, இது வரைக்கும் கல்யாணமே நடக்கல, எத்தனையோ மாப்பிள்ளைகள் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனால் ஒருத்தனுக்கு கூட பிள்ளை பிடிக்கல, கல்யாணத்துக்கு ஓகே ஆக மாட்டேங்குது, தடையாகவே மாறிக்கொண்டிருக்கிறது பாஸ்டர் சொல்லும்போது நான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண போற அந்த பயலுக்கு இது வரைக்கும் பொண்ணு கிடைக்கல, அவனு தேடிட்டு தான் இருக்கிறான். ஏற்ற வேலை வரும்போது உங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்களே நீங்கள் நான் சொல்ல வித்தியாசமாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்களே. ஆமாம், அவனுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கலாமா, அவனும் தேடிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே யாருக்கு யாரை நியமிக்க வேண்டும் என்று கர்த்தர் முன் குறித்து வைத்திருக்கிறதுனால அந்த ஆள் இந்த இடத்துக்கு வருவதற்கு கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அப்போ ஆயத்தம் பண்ணப்பட்டதை நிச்சயமாய் பெறுவீர்கள். அல்லையா சொல்ல மாட்டீங்களே? ஒருவேளை இதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தையவா கல்யாணம் பண்ண முடியும்? அப்படி பண்ணா சட்டம் சும்மா விடுமா? குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தில் குடும்பத்தையே உள்ள வச்சு கும்பிட மாட்டாங்களா? ஒரு நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாகவே துணையை கர்த்தர் உருவாக்கிட்டாரு. அப்ப துணைகள் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் பாருங்க, நாம் பிறப்பதற்கு முன்னமே நமக்கானவைகளை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினாலே ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்வீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் பெரும்படிக்கு கர்த்தர் அவைகளை உங்கள் கரத்திலே தருவார். நீங்கள் அவைகளை பெறுவீர்கள். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அந்த வசனத்துல. ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். அந்த 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்க. கர்த்தர் யாருக்கு அதை ஆயத்தம் பண்ணிருக்கார் வாசிக்க பார்க்கலாம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாருக்கு? கேட்கல. யாருக்கு? யார் மேல அன்பு கூறுறவங்களுக்கு? அவர் மேல. யார் மேல? அவர் மேல.
எழுதியிருக்கிறபடி அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி அவர் மேல் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை கண்கள் காணவில்லை. எழுதியிருக்கிறபடி அவர் மேல் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை காதுகள் கேட்கவில்லை. எழுதியிருக்கிறபடி அவர் மேல் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை இதுவரைக்கும் எந்த இருதயத்திலும் தோன்றவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அப்ப யாருக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? அவரை நேசிக்கிறவர்களுக்கு. சொல்லுங்க சத்தமா. அவர் மேல் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுகிற தம்முடைய பிள்ளைகள். நான் ஒரு 3 காரியத்தை வேகமாக உங்கள் மத்தியில் வைத்து, எப்படி அன்பு கூர்ந்தால் ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிக்க முடியும், எப்படி அன்பு கூறும்போது ஆயத்தம் பண்ணினவைகளை பெற முடியும், ஒரு 3 காரியத்தை தியானிக்கலாமா? நம்பர் 1 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நம்பர் 1, எப்படி அன்பு கூர்ந்தால் ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நம்பர் 1, ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள். சொல்லுங்க சத்தமா. அந்த ஆதி அன்பு இருக்கு பாருங்க, டைம் பார்க்காது. ஆதி அன்பு இருக்கு பாருங்க, வேற எதையுமே பார்க்காது. ஆதி அன்பு கேர் பண்ணும், ஆதி அன்பு பேச தோணும், ஆதி அன்பு இன்னும் நேசிக்க தோணும். ஐயா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல கூட சிலர் அப்படித்தான் இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஜெபம் பண்ண சொல்லுங்க, நேர் முழங்கால 7 மணி நேரம் விடாம ஆண்டவரே ஜெபம் பண்ண. ஆண்டவரே சொல்லுவார், பொழுது விடிக்கிறது போக விடு, எனக்கு பக்கத்து வீட்டில் இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆண்டவரே அதெல்லாம் விட மாட்டேன், நீங்க ஏன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம விட மாட்டேன். போட்ட முழங்கால டைல்ஸ்ல ஓட்ட விழுந்துட்டு. ஆனா இப்போ முழங்காலும் இல்ல, ஜெபமும் இல்ல. இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அன்பின் பரலோக பிதாவே ஆயத்திட்டு கொட்டாய் வருது. பிதாவை கூப்பிடுறதுக்குள்ள பிதாட்டே போயிருது. அன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கணும் ஆசையா இருந்தது. இப்ப 1/2 மணி நேரம், எதுக்கு 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் போச்சு. இன்னைக்கு நிறைய பாருங்க, ஆதி அன்பை இழந்தாச்சு. அந்த ஜெப வாழ்க்கை இப்ப கிடையாது, அந்த வேத வாசிப்பு இப்ப கிடையாது, அந்த வைராக்கியம் இப்ப கிடையாது. ரட்சிக்கப்பட்ட புதுசுல சில பைபிள் வாசிக்க சொல்லுங்க, ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவாவை ஒரே நாள்ல ஓவர்டேக் பண்றது. அடுத்த 4 மாசத்துல பைபிளை தேடியும் காணாது இருப்பாய். பயங்கர அர்ப்பணிப்பெண்ண, பயங்கர ஆத்ம தாகன. ஐயா, அன்னைக்கெல்லாம் இயேசு இல்லாம ஒரு ஆள் செத்து போன உள்ள பதபதச்சது இல்லை. ஆண்டவரே, இயேசு இல்லாம சாகுறாங்களப்பா, ரட்சிக்கப்படாம போறாங்களா ஆண்டவரே, உண்மை அறியாம சாகுறாங்களா ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ரட்சிக்க மாட்டீரா? ஆனா இப்போ கண்ணுக்கு முன்னால யாரு செத்தா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த ஆதி அன்பு இருந்தது பாரு, அது என் சமூகத்தில் மணிக்கணக்கான நேரம் செலவழித்தது. ஆதி அன்பு இருக்கு பாரு, அது சமூகத்தை நாடி ஓட வைத்தது. ஆதி அன்பு இருக்கு பாரு, அது மணி நேரம் பாராமல் என்ன என் சமூகத்தில் உன்னை கொண்டு வந்து அமர வைத்தது. அன்றைக்கு ஜெபித்த ஜெபங்கள் என்ன, அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு என்ன, ஆராதனை என்ன, வேத வாசிப்பு என்ன, ஆத்ம தாகம் என்ன, ஆத்ம அறுவடை என்ன, ஆண்டவர் கேட்கிறார். அந்த ஆதி அன்பு எங்கே? எங்கே? ஐயா, அன்பு இல்லைன்னு சொல்லல, அன்பு இல்லைன்னு சொல்லல, ஜெபம் இல்லைன்னு சொல்லல, வேத வாசிப்பு இல்லைன்னு சொல்லல, அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொல்லல, பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லல, ஆத்மதாக இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஆதியில இருந்த மாதிரி இல்லைன்னு தான் கர்த்தர் சொல்றார். ஆத்மதாக ஒரு காலத்து நமக்கு தெருவில் போகும்போது சுவிசேஷம் சொல்லாம போனதில்லை. பக்கத்து வீட்டில் புதுசாக யாரா வந்தாங்களா, அவங்களுக்கு இயேசுவை சொல்லாமல் இருந்ததில்லை. வேலை செய்ய இடத்துல கர்த்தரை சொல்லாமல் இருந்ததில்லை. இப்போ பாஸ்டர் சொன்னாலும் நீங்கள் புது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு புதிய ஆத்துமாக்கள் கொண்டு வாங்க, இயேசுவை குறித்து சுவிசேஷம் அறிவிங்க அப்படின்னா கூட மனசு வர மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? ஆதி அன்பு குறைஞ்சு போச்சியா. அந்த ஆதி அன்பு, இந்த ஆர்வத்தை பாருங்க. 10 மணிக்கு ஆராதனைனா 9:30 மணிக்கு சர்ச்சில் உட்கார தோணுச்சு. ஆதி அன்பு. இப்போ 10 மணிக்கு ஆராதனை 11 மணி வரைக்கும் பாட்டு போகும். 1 மணி நேரம் ஆராதனை தானே, பொறுமையா போகலாம். ஆதி அன்பு எங்க போச்சுங்க? ஆதி அன்பு எங்க போச்சு? அந்த ஜெப வாழ்க்கை எங்க போச்சு? 3 மணி நேரம் ஜெபிக்கும் போது பரலோக மகிமை இறங்கி நம்முடைய வீட்டில் ஜெப அறை நிரப்பின, நம்முடைய வீட்டில் அந்த ஹாலில் இறங்கி வந்த பிரசன்னம், தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது இறங்கி வந்த பிரசன்னம், அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம், அந்த ஏக்கம், சபையை எங்க போயிடுச்சு? எங்க போச்சு? ஆதி அன்பு இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆதி அன்பில் ஒரு குறை இருக்கு. ஆயத்தம் பண்ணினவர்களை அனுபவிக்க வேண்டுமா? ஆதி அன்புக்கு திரும்புங்கள்.
ஆதி ஜெப வாழ்க்கைக்கு திரும்புங்கள், ஆதி பரிசுத்தத்துக்கு திரும்புங்கள், ஆதி அன்புக்கு திரும்புங்கள், ஆதியில் இருந்த தேவ சமூகத்துக்கு திரும்புங்கள், ஆதியில் ஜெபித்தபடி ஜெபிக்க திரும்புங்கள், ஆதியில் இருந்த அந்த பக்தி வைராக்கியத்துக்கு திரும்புங்கள், ஆதியில் இருந்த ஆத்தும அறுவடைக்கு திரும்புங்கள், ஆதியில் இருந்த ஆத்தும பாரத்துக்கு திரும்புங்கள். அப்படி திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்று கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை உங்களாலே தடுக்க முடியாது. ஒரு நம்பர் 2, எப்படி அன்பு கூர்ந்தால் ஆயத்தம் பண்ணினவர்களை அனுபவிக்க முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். முறை கேட்கும் போது ஆமாண்டவரேன்ட்டான். 2வது முறை கேட்கும் போதும் ஆமாண்டவரே அன்பு கூறுறேன். 3வது முறை கேட்கும் போது அவன் மனசாட்சி குத்துது. ஏன்னா அவன் ஆண்டவர் மேல அதிக அன்பு வைத்திருக்கிறானா இல்லையாங்கிறது அவருக்கு தெரியும். 3வது பதில் சொல்ற, ஆண்டவரே நீர் அதை அறிவீர் ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். அப்ப நம்பர் 2, ஆதி ஒன்று சொன்ன ஆதி அன்பில் அன்பு கூறுங்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிப்பீர்கள். 2, அதிகமான அன்பில் அன்பு கூறுங்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் கேட்கிறாரேப்பா, இவங்க எல்லாரையும் விட, இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னிடத்தில் அதிக அன்பா இருக்கிறியா? என் மேல உனக்கு அதிக அன்பு இருக்குதா? என்னை அதிகமா நீ நேசிக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு இதே கேள்வி நம்மை பார்த்து வருகிறது. மற்ற எல்லாரையும் விட, மற்ற எல்லாவற்றையும் விட நீ என்னிடத்தில் அதிக அன்பா இருக்கிறாயா? ரொம்ப வருஷமா ஒரு பாட்டு பாடுறோம் தெரியுமா? அன்பு கூறுவே இன்னும் பாடுவோமா? பாடுங்க பார்க்கலாம். இருங்க. இப்ப நான் சொல்ல பாடுகிறேன். அன்பு கூறுவேன், அப்புறம் திரும்ப பாடுங்க. அன்பு கூறுவேன், திரும்ப பாடுங்க. அதிகமா? நிஜமாவா? அதிகமா இல்ல அதிகமா அன்பு கூறுறோமா? உண்மையிலே நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுத்து பார்க்கும்போது கர்த்தர் மேல இருக்கிற உங்க அன்பு கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு அதிகமா இருக்குதா, பிள்ளைகள் மேல அன்பு அதிகமா இருக்குதா? ஆண்டவர் மேல அன்பு அதிகமா இருக்குதா, வேலை வருமானத்தின் மேல அன்பு அதிகமா இருக்குதா? ஆண்டவர் மேல அன்பு அதிகமா இருக்குதா, ஆட்கள் மேல அன்பு அதிகமா இருக்குதா? ஆண்டவர் மேல அன்பு அதிகமா இருக்குதா, பொருட்கள் மேல அன்பு அதிகமா இருக்குதா? நான் சொல்லட்டுமா? இந்த பாட்டுல ஃபாதர் தானே உணர்ந்து அழகா அந்த பாட்டை பாடியிருக்காரு. ஆனா நாம இந்த பாட்டுல ஒரு 4 பொய் பாடுறோம். எத்தனை பொய் சொல்லட்டுமா? என்னன்னு? 1 கால் கொடுமா, ஒன்று பாடுறேன் பாருங்க. அன்பு கூறுவேன், ஆண்டவர் சொல்வார், ஆமகளே அப்பப்போ வருவேன், ஆமகனே அப்பப்போ பார்ப்பேன், திடீர்னு இருப்பாய் இல்லாமல் போய் விடுவாய், என் சமூகத்துக்கு வருவாய் வராமல் போய் விடுவாய், ஜெபிப்பாய் ஜெபிக்காமல் போய் விடுவோம். ஓகே கரெக்டு. ஆனால் என்ன போய் தெரியுமா? நம்பர் 1 போய் இன்னும் சொல்லுங்க. இன்னும் அப்படியா? அவர் கேட்பார், அப்படி ஒன்றும் அதிகமான மாதிரி தெரியலையே. போய் இன்னும் அதிகமா. 2வது ஆராதிப்பேன், அது எனக்கு தெரியும் மகளே, என்ன மகனே எனக்கு தெரியும், ஆராதிப்பாய் வருவாய், திடீரென்று வருவாய், காணாமல் போய் விடுவாய், திடீரென்று பயங்கர சத்தம் கேட்கும், திடீர் சத்தமே கேட்காது, ஆனா ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமா? ஆர்வமா? உண்மையிலே ஆர்வமா ஆராதிக்கிறீங்களா? ஆர்வம் என்ன தெரியுமா? சொல்லாமலே கை தட்டும், சொல்லாமலே வாயை திறந்து ஆமேன் சொல்லும். வார்த்தை வரும்போது அப்பா வார்த்தை ஆமேன் சொல்லி அதை கிளைம் பண்ணும். வார்த்தை கர்த்தர் பேசும்போது தீர்க்கதரிசனமா வார்த்தை வரும்போது கையை தட்டி ஆண்டவர் எனக்காக பேசுறதுக்கு நன்றின்னு சொல்லும். 3வது பொய் என்ன தெரியுமா? உம்மை முழு உள்ளத்தோடு. என்ன உள்ளத்தோடு? என்ன உள்ளத்தோடு? உண்மையிலே முழு உள்ளத்தோடு தான் பாடுவீங்களா? சர்ச்சில் உட்கார்ந்தவன உங்கள் மனசு எங்கேயுமே போகலையா? சர்ச்சில் உட்கார்ந்துலேருந்து எந்திரிச்சு போகிற வரைக்கும் இங்கேருந்து நீங்கள் மைண்டில் வீட்டுக்கு போகலை, இங்கேருந்து உட்காந்து வீட்டுக்காரை யோசிக்கலை, இங்கேருந்து நாளைக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை யோசிக்கலை, இங்கே உட்காந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய காரியத்தை யோசிக்கலை, இங்கே உட்காந்து வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனை யோசிக்கலை. பாதி உள்ளங்க கிடையாது. ஆள் மட்டும் இருக்கும், மைண்ட் ஆப்சண்ட். ஆள் மட்டும் இருக்கும், ஆத்மா எங்கேயாவது உலாவி கொண்டு இருக்கும். 4வது போய் முழு
கரெக்டு தான். முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு. நாலாவது முழு பலத்தோடு. முழு பலத்தோடு நீங்க ஆராதிக்கிறீங்களா? உண்மையிலே முழு பலத்தோடு அன்பு கூறுறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முழு பலம் அது. கை தட்டுங்க. முழு பலமா அது? அது முழு பலமா? முழு பலமா? உன் வாயை விரிவாய் தர சர்ச்சில் திறக்க மாட்டோம். வீட்டுக்கு வந்தா தெரியும் எவ்வளவு பெரிய வாயின்னு. வீட்டுக்கு வந்தா தான் நம்ம ஆளு வாய் எவ்வளவு பெரிய வாயின்னு தெரியும். 4 தெருவுக்கு முன்னாடி போகும்போது ஆஹா இது நம்ம சிஸ்டர் வாய்ஸுமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வாய்க்கு திறப்போம். ஆனால் இங்கே வரும்போது முழு பலம். பாட்டு மட்டும் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆனால் கையும் தட்ட மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், பொய்யத்தானே பாட்டா பாடுவேன், பொய்யத்தானே பாட்டா பாடு. ஐயோ அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல உங்க முழு பலம் தெரிந்து பாருங்க. நமக்குன்னு ஒன்று உரிமையா கேட்கும்போது குடியா அப்படின்னு கேட்குறோம்ல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சிலதுக்கெல்லாம் கையை யாரோ இந்த கயிறை வச்சு கட்டி இங்க பின்னாடி இழுத்து பிடிச்ச மாதிரி ஆராதனை ஆராதனைங்கிற இதுக்கு மேலே கை உயராது. ஆராதனை ஆராதனை. அது என்னமோ யாரா கயிறை பிடிச்சி கட்டி ஏன் முழு கையத்தான் உயர்த்தி ஆராதிச்சானே. ஆனால் பாடுதல் முழு பலத்தோடு அரை பலத்தோடு கால் பலத்தோடு வாயை திறக்காமல் பொய்யை மட்டும் பாடுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. முழு பலத்தோடு சொல்லுங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கா வாழ்ந்தாலும் உம்மோடுதான். என்ன ஒரு ஃபீல் பார்த்தீங்களா பாடும்போது இல்லை? ஆனால் நம்ம என்ன பாடுறோம் தெரியுமா? உமக்காகத்தானே. இந்த தானே என்ன தெரியுமா? தானேனா மட்டும்னு அர்த்தம். ஆக்சுவலி அதான் அந்த வேர்டுக்கு மீனிங். அது எப்படி பாடிருக்கணும்? ஆக்சுவலி உமக்காக மட்டும் உயிர் வாழ்கு. ஆண்டவர் அங்கிருந்து வாயில கை வச்சு ஆத்தாடி எவ்வளவு பெரிய போய் எனக்காக மட்டும்தான் வாழ்றியா, எனக்காக மட்டும்தான் வாழ்றியா. அடுத்த போய் உம்மை மட்டும். அவர் பாப்பா நீ எதெல்லாம் நேசிக்கிற எனக்கு தானே தெரியும், நீ எதுக்கு மேலெல்லாம் அன்பு வச்சுக்கிற எனக்கு தானே தெரியும். ஆனா பாட்டில் மட்டும் புழுவி தள்ளுறது உண்மை. அடுத்த பெரிய போய் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். ஆண்டவர் பாப்பார் என் கூட தான் நீ வாழ்றியா, எனக்கே பெரிய சந்தேகமா இருக்கு. ஆனா அடுத்த உண்மை மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவர் பாப்பார் இங்க தானே வரணும், வா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தானே சிக்கி. நிஜமாவா ஐயா? உமக்காகத்தான். எவ்வளவு ஓட்டை வச்சு நம்ம பாடிட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாடுறது என்னது? பாடுதெல்லாம் உமக்காகத்தான் வாழ்கிறேன். ஆண்டவர் சொல்வார் எனக்காக மட்டும் வாழல, எல்லாத்துக்கும் சேர்த்து வாழுறேன். இருக்கீங்களா? அவர் பாடியிருப்பார் நம்மளை பார்த்து. எனக்கு தெரியும் பாருங்க, நம்மை விட நம்மளை நன்றாய் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். அவருக்கு நம்முடைய நிலைமை நல்லா தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அப்ப அவர் சொல்லுவார் பாருங்க. அடுத்து அந்த பாட்டில் பெரிய ஒரு பையன் எழுதி எப்படி பாடுறது தெரியுமா? ஃபாதர் கரெக்டா பாடியிருக்காரு. அவர் பாடுறது உண்மை, அவர் அனுபவிச்சு பாடுறாரு, அனுபவிச்சு எழுதுறாரு. எஜமானனே என் இயேசு. பாடுங்க பாடுங்க பார்க்கலாம். என்ன மெய்யாலுமா என்ன கீழே போயிடுச்சு? என்னமெல்லாம் சொல்லுங்க. அப்புறம் ஏக்க ஆண்டவரே பாப்பாரு, பாடும்போது நல்லா இருக்குமா, நீ பாடும்போது நல்லா இருக்கு மகனே, ஆனா அதைத்தான் செய்ய மாட்டியே.
எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? நான் அது விளக்கணும் அவசியமே இல்லை. பரலோகம்தான், பரிசுத்தந்தான். நிஜமாவா? இப்ப எல்லாம் போச்சு. இப்ப ஆமேனு போச்சு, அல்லேலியா போச்சு, தோத்திரம் போச்சு, எல்லாம் போச்சு. சிலருக்கு என்ன பார்த்தா ஆத்திரம் வருது. இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன சொல்ல சொல்லி அனுப்புனா அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். அல்லேலியா சொல்லுங்க, சத்தமா அல்லேலியா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலியா சொல்லுங்களேன். ஏன் சத்தமா தான் சொல்லணுமா? அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. வாயை விரிவாய் தர கம்பீர சத்தத்தை அறிந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பாட்டில் மட்டும்தான் நமக்கு அன்பு அதிகரிக்க தவிர, நான் இப்படி ஒவ்வொரு பாட்டையும் பாட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த முறை பாட்டு பாடும்போது யோசிப்பீங்க, உண்மையிலே இந்த பாட்டை பாடணுமா வேண்டாமா? ஏன்னா அவ்வளோ போய் கிடக்க. பாட்டு உண்மைதான், நம்ம வாழ்க்கை தான் அப்படி மாறி கிடக்குது. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா இவங்க எல்லாரையும் விட நீ ஏன் மேல அதிக அன்பா இருக்கிறியா? இவங்க எல்லாரையும் விட ஏன் மேல அதிக அன்பா இருக்கிறியா? நம்மளால முறை சொல்லிட்டாரு, ஆமா ஆண்டவர் உங்களுக்கு, ஆமா அன்பா இருக்கிறேன். ரெண்டாவது முறை அன்பா இருக்கிறேன். மூணாவது முறை கேட்கும்போது அவருக்கு தெரியும் நம்ம யார்கிட்ட சொல்றோங்கிறது அவனுக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. அவர் சர்வத்தையும் அறிந்த சர்வ ஞானி. ஆண்டவரே, நான் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உம்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை அதிகமாய் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உலகத்தை இல்லப்பா, உறவுகள் எல்லாம் ஆண்டவரே, பணத்தை எல்லாம் ஆண்டவரே, ஆஸ்தி எல்லாம் ஆண்டவரே, அவைகளை பார்க்கிலும் ஒரு மடங்கு அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிங்கன்னா 10:37 வசனம் சொல்லுகிறது. வாசிக்க பார்க்கலாம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப என்ன அர்த்தம்? இன்னையிலிருந்து பிள்ளைகளை நேசிக்க கூடாது, இதுக்கப்புறம் தாய் தகப்பன் நேசிக்க கூடாது. நோ நோ நோ, அப்படி கிடையாது. பிள்ளைகளை நேசிக்கணும், தாய் தகப்பனை நேசிக்கணும், கணவனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், அண்டை அயலகத்தார் நேசிக்கணும். ஆனால் இவை எல்லாவற்றையும் பார்க்கணும், கர்த்தர் மேல இருக்கிற நேசம் அதிகமா இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஐயா, பொருளாதாரம் தேவையில்லையா? தேவை. வேலை தேவையில்லையா? தேவை. பணம் தேவையில்லையா? தேவை. ஆஸ்தி தேவையில்லையா? தேவை. குடும்பம் தேவையில்லையா? தேவை. இது எல்லாம் தேவை. இதை விட அதிகமாய் அவர் மேல் இருக்கிற அன்புதான் தேவை. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதிகமாய் நேசிப்பாயா? எல்லாவற்றை விட அதிகமாக நேசிப்பாயா? அதிகமாக இடத்துல அன்பு கூறுவாயா? நாம எதோடு அதிக நேரம் செலவு செய்யறோமோ அதுதான் நாம் அதிகமாய் நேசிக்கிற காரியம். எதோடு அதிக நேரம் செலவு செய்ய நமக்கு வாஞ்சையும் ஏக்கமும் வருதோ அது மேலதான் நமக்கு அதிக அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா நல்ல விஷயம், நேசிங்க. ஆனா எந்த அளவுக்கு பிள்ளைகள் நேசிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக கர்த்தரை நேசிங்க. சிலருக்கு வேலை ரொம்ப பிடிக்கும், ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, வேலைக்கு போற ஆட்கள் இருக்கிறாங்க. நல்லது, வேலை செய்யுங்க, தப்பே இல்லை. ஆனா அதை விட அதிகமா கர்த்தரை நேசிக்கணும். தேவ சமூகம் வரும்போது தேவ சமூகத்துக்கு தான் வரணும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு இல்ல, கர்த்தருக்கு வரணும்யா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும்யா. சிலருக்கு டிவி ரொம்ப பிடிக்கும், ஒரு சீரியல் விட மாட்டாங்க. நான் உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். சிலருக்கு புறணி பேச ரொம்ப பிடிக்கும், சிலர்கிட்ட பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பாங்க. உங்களை சொல்ல, எங்க ஊர்ல சொல்றேன். சிலருக்கு மொபைல் ரொம்ப பிடிக்கும், பார்க்க தோணா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, எதோடு அதிக நேரம் செலவு செய்றீங்களோ அது மேலதான் உங்களுக்கு அதிக அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப கர்த்தரிடத்தில் நீங்க அதிக நேரம் செலவு செய்யலைன்னா அதோடைய அர்த்தம் உங்களுக்கு கர்த்தர் மேல அதிக அன்பு இல்லை. நீங்க கர்த்தர் நம்மோடு பேசுறார். ஒரு விஷயம் அப்படியே கையை உயர்த்தி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே, உங்களை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே, உங்களை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. ஜி ஏன் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க
கிருபை வேண்டுமே. பொய்யாக வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. இந்த வார்த்தையை பாடுங்க பார்க்கலாம். உம்மை அதிகம் அதிகம் கிருபை வேண்டுமே. மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யாக நானும் வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. சொல்லுங்க சத்தமா. உம்மை அதிகம். அப்படி ஒரு தீர்மானத்தோட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட உம்மை அதிகமாய் நேசிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. கேளுங்க பார்க்கலாம். உம்மை அதிகமாக நேசிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. நான் நேசிக்கிற எல்லாவற்றையும் விட, நான் நேசிக்கிற எல்லாரையும் விட, நான் நேசிக்கிற சகலத்தையும் விட உம்மை அதிகமாய் நேசிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தருளுவீராக. கர்த்தர் எனக்கு தந்தருளுவீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட கிருபையை தருகிறார். ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க, தேவனை அதிகமாய் நேசிக்க, தேவ சமூகத்தில் நேரம் செலவு செய்ய, தேவனோடு உறவாட, தேவ சத்தத்தை கேட்க, தேவ வார்த்தையை கேட்க, தேவ வார்த்தையை தியானிக்க. இன்றைக்கு நம்முடைய நேரம் பெருகுவதாக, பெருகுவதாக. நாம் அப்படி இருக்க இடத்துல எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை, வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆதி அன்பில் அன்பு கூர்ந்தால் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிக்க முடியும். எப்படி எழும்புங்க பார்க்கலாம். இரண்டாவது, அதிகமான அன்பில் அன்பு கூர்ந்தால் ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை அனுபவிக்க முடியும். நம்பர் 3, மூன்றாவது காரியம், எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 6:24 வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. பாருங்க, வசனம் அழகா சொல்லுகிறது. அழியாத அன்புடனே. சொல்லுங்க சாத்தம் அந்த வார்த்தையை. அழியாத அன்பு. என்னங்க அழியாத அன்பு? எதையும் எதிர்பாராத அன்புக்கு பெயர் தான் அழியாத அன்பு. அதுக்கு இப்படி சொல்லலாம், என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் புறக்கணித்தாலும் கர்த்தரை விட்டு விலகாதிருக்கிற அன்புக்கு பேர் தாங்க அழியாத அன்பு. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? யோபு கர்த்தரிடத்தில் சொல்றார், ஆண்டவரே, யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகும் கர்த்தரை நேசிப்பதை நிறுத்தவில்லை. அது அழியாத அன்பு. ஆனா யோபுடைய மனைவி என்ன தெரியுமா? தன்னுடைய ஆஸ்தியை இழந்த பிறகு, பிள்ளைகளை இழந்த பிறகு, எல்லாவற்றையும் இழந்து யோபு ஓலை எடுத்து சுரண்டும் பொழுது, இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன் ஆண்டவரை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்ன அந்த யோபுவின் மனைவியின் அன்பு அழிந்து போகிற அன்பு. அழிந்து போகிற அன்பு எதையாவது எதிர்பார்த்து நேசிக்கும். அழிந்து போகிற அன்பு எதையாவது எதிர்பார்த்து நேசிக்கும். எதிர்பார்த்த காரியம் நடக்காவிட்டால் அன்பு இல்லாமல் போகும். ஆனால் அழியாத அன்பு என்னது தெரியுமா? என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் புறக்கணித்தாலும், அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், விடுதலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நன்மைகள் வந்தாலும் வராவிட்டாலும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நேசிக்கிற அன்புக்கு பெயர்தான் அழியாத அன்பு. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்கள்
ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது நிச்சயித்திருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எது நம்மை பிரிக்கும்? உபத்திரவம் பிரிக்குமோ, வியாதி பிரிக்குமோ, பகை பிரிக்குமோ, இல்லாய்மை பிரிக்குமோ, பசி பிரிக்குமோ, பட்டயம் பிரிக்குமோ? பவுல் சொல்றாரு, ஐயா உங்க மேல நாங்க வச்ச அன்பு பட்டயம் பிரிக்க முடியாதையா, உங்க மேல நாங்க வச்ச அன்பை பசி பிரிக்க முடியாதையா, உங்க மேல நாங்க வச்ச அன்பை நிர்வாணம் பிரிக்க முடியாது, உங்க மேல நாங்க வச்ச அன்பை எதுவும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் அதை எதுவும் எதிர்பார்த்து வந்த அன்பு அல்ல, எதையுமே எதிர்பாராத அழியாத அன்பு, அழியாத அன்பு. இந்த பகல் வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், அந்த அழியாத அன்பில் என்னை நேசிப்பாயா? ஏதாவது கர்த்தர் அற்புதம் செய்தா நான் ஜெபிக்கிறேன், அற்புதம் செய்த ஆலயத்துக்கு வர்றேன், அற்புதம் செய்தா கர்த்தரை தேடுறேன் என்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், விடுதலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நன்மைகள் வந்தாலும் வராவிட்டாலும், உயர்வுகள் வந்தாலும் வராவிட்டாலும், என் ஜெபம் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாமல் போனாலும், நான் எதிர்பார்க்கிற காரியம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும், கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது, எதுவும் என்ன பிரிக்காது. அப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம், ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். இந்த காலையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு தெளிவாய் பேசி இருக்கிறார், நம்மோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். ஆதி அன்பு எங்கே? ஆதி அன்பு எங்கே? ஆதி அன்புக்கு திரும்பி வா, ஆதி அர்ப்பணிப்புக்கு திரும்பி வா, ஆதி ஜெப வாழ்க்கைக்கு திரும்பி வா, ஆதி பரிசுத்தத்துக்கு திரும்பி வா, ஆதி அர்ப்பணிப்புக்கு திரும்பி வா, ஆதியில கொண்டிருந்த ஆத்ம பாரத்துக்கு திரும்பி வா. ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணினவைகளை நான் உனக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறேன். அதிகமான அன்பு, எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் விட, மனைவியை விட, பிள்ளைகளை விட, வேலையை விட, வருமானத்தை விட, நாம் அதிகமாக நேசிக்கிற நபரை விட, நாம் அதிகமாக நேசிக்கிற பொருட்களை விட, ஆண்டவரே உம்மேல் அதிகமாக அன்பு செலுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அழியாத அன்பு, அழியாத அன்பு. நான் எதிர்பார்த்து நேசிக்க மாட்டேன்ப்பா, அற்புதம் நடந்தா தான் ஜெபிப்பேன் இல்ல ஆண்டவரே, விடுதலை கொடுத்தா தான் ஆலயத்துக்கு வருவேன் இல்ல ஆண்டவரே, சுகம் கிடைச்சா தான் உம்மை தேடுவேன் இல்ல ஆண்டவரே. சுகம் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும், அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது நடந்தாலும் நான் உம்மை விட்டு விலகுவதாக ஒரு நாளும் தீர்மானம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் உம்மேல் நான் வைத்திருக்கிற அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்காது, எதுவும் என்ன பிரிக்காது, எதுவும் என்ன பிரிக்காது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா பேசியிருக்கிறார். இது எனக்கான வார்த்தை தான், இது என் நிலைமையை கர்த்தர் சுட்டி காட்டி எனக்கு என்னோடு பேசி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். இந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்க விரும்புறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். அநேக கரங்கள் உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிற கரங்களை கர்த்தர் பார்க்கிறார், உயர்ந்திருக்கிற கரங்களை பரலோகம் பார்க்கிறது. உயர்த்தப்பட்ட கரங்கள் வழியாக இந்த பகல் வேளையில தேவ மகிமை இறங்கி வருகிறது. வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க பாருங்க, வார்த்தைக்கு அர்ப்பணிச்சிருக்கிறீங்க பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாற போகிறது, இன்றைக்கு ஒரு அற்புதம் உண்டாக போகிறது, இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக போகிறது. அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவர் மேல தேவ பிரசன்னம் இறங்கி வர போகிறது, அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவர் மேல தெய்வீக மகிமை இறங்கி வர போகிறது. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவர் வாழ்க்கையில கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது எல்லா தடைகள் விலகி கொண்டிருக்கிறது, சில பின்மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, சில ஜெப குறைவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, சில பரிசுத்த குறைவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் பின்வாங்கி போன எல்லா நிலைமைகளை கர்த்தர் மாற்றி உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கிறார். நல்ல ரெண்டு கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்ல அபிஷேகத்தோடு ஓ ஆவியில் நிறைந்த கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். சிலர் மேல கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறார், சிலர் மேல அபிஷேகத்தை ஊற்றுகிறார், சிலர் மேல இழந்த கிருபைகளை திரும்ப தருகிறார். இழந்த ஜெப வாழ்க்கை, இழந்த தரிசனம், இழந்த ஆத்தும பாரம், இழந்த வேத வாசிப்பு, இழந்த பரிசுத்தம், இழந்த தாகம் கர்த்தர் இந்த காலையில் திருப்பி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி பெற்றுக்கொள், கைகளை தட்டி பெற்றுக்கொள். இழந்த வரங்கள், இழந்த வல்லமைகள் சிலர் மேல வல்லமையா இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதங்கள் நடக்கிறது. சிலரை கர்த்தர் அக்கினி பழமாய் மாற்றுகிறார், சிலரை கர்த்தர் அக்கினி பழமாய் மாற்றுகிறார். எழும்பி பிரகாசிக்க, எரிந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க, எரிந்து பிரகாசிக்க, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய இப்பொழுது தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம், கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ராபா ஷேகேட்டே ரிபா பாலாபா ரியான் தரபா. துதிங்க துதிங்க துதிங்க. கட்டுகள் அவிழ்கிறது, உன்னை முன்னேற விடாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக விடாமல், தேவனோடு சேர விடாமல், தேவனோடு இசைந்து கொள்ள விடாமல் உன்னை பின்னோக்கி இழுத்த எல்லா பொல்லாத கட்டுகள்
இந்த பகல் வேளையில நிர்மலமாக்கப்படுகிறது, நிர்மலமாக்கப்படுகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள். ஜெபிக்க விடாமல் தடுத்த பொல்லாத கிரியைகள், தேவ சமூகத்துக்கு வர விடாமல் தடுத்த பொல்லாத கிரியைகள், ஆலயத்துக்கு வர விடாமல் தடுத்த பொல்லாத கிரியைகள், தேவனுக்காக கொடுக்க விடாமல் தடுத்த பொல்லாத கிரியைகள், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க விடாதபடிக்கு தடுத்த எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலை சம்பவிக்கிறது, ஒரு அற்புதம் இப்பொழுது நடக்கிறது. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. நீங்க கைகளை தட்டி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கட்டுகள் அவிழ்வதை பார்க்கிறேன், விடுதலை உண்டாவதை பார்க்கிறேன். இந்த ஆலயத்தின் உள் பகுதி முழுவதும் ஒரு அக்கினி பற்றி பிடிக்கிறது. ரெண்டு கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இழந்த அந்நிய பாஷை, இழந்த அந்நிய பாஷை, இழந்த அந்நிய பாஷை, இழந்த ஆவியின் வரங்கள் இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி பெற்றுக்கொள், கைகளை தட்டி பெற்றுக்கொள். ராகாதானாமோ ரிகோவோ ஷேகே ரியாந்தரதரமோ ரிபகரதரமோ ரேகெரியான் தெரியாந்தரமோ ரபா ஷேகதிரமா. சொல்லலக்கத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். கைகளை தட்டி பெற்றுக்கொள், கைகளை தட்டி பெற்றுக்கொள். தடைகள் விலகுகிறது, தடைகள் உடைகிறது, அற்புதம் நடக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீங்க கரங்களை தட்டி கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில சரீரங்களை விட்டு வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கிறது, வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கிறது. அர்ப்பணித்த சில சரீரங்களில் விடுதலை சம்பவிக்கிறது. நீண்ட ஆண்டுகளாய் சரீரத்தில் குடியிருந்த பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது, வியாதிகள் நீங்கி கொண்டிருக்கிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரே ஷே கே டே ரிபாபாலியான் டே ரிகபரியான் தரபா. நீண்ட காலங்களாய் சரீரத்தில் போராடுகிற வியாதியின் ஆவியே வெளியேறு, பலவீனத்தின் ஆவியே வெளியேறு, போராட்டத்தின் ஆவியே வெளியேறு, வியாதியின் ஆவியே வெளியேறு, பிரிவினையின் ஆவியே வெளியேறு, ஐக்கியத்தை குலைத்த பொல்லாத கிரியைகள் வெளியேறுவதாக. அற்புதங்கள் நடக்கிற கிருபைக்காக நன்றி, விடுதலை சம்பவிக்கிற கிருபைக்காக நன்றி. பிதாவே, உம்முடைய ஜனங்கள் கைகளை உயர்த்தி உம்முடைய சமூகத்தினுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்திருக்கிறபடினாலே அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த நாள் முதல் பெரிய மாற்றங்கள் சம்பவிக்கட்டும். நீர் அவர்களுக்கென்று எவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ அவைகளை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக, அவைகளை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக. நீண்ட காலமாக எதிர்பார்த்து நடக்காத காரியத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, நெடுநாட்களாய் காத்திருக்கிற காரியத்தில் விடுதலை சம்பவிப்பதாக. தேவ கரம் இறங்கி உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கிருபைக்காக நன்றி, விடுதலையை கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகத்துவங்களை, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மைகளை, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, தேவ பிரசன்னத்தில், தேவ கிருபையில், தேவ தயவில், ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்து பெறுக தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எல்லா தடைகள் விலகட்டும், மாற்றங்கள் சம்பவிக்கட்டும், ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.